guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th mathsல example 3.4. என்ன கொடுத்திருக்காங்கன்னா if p of x is equal to 4x square minus 3x plus 2x cube plus 5 and q of x is equal to x square plus 2x plus 4, then find p of x plus q of x. நம்மளுக்கு என்ன தெரியும்னா அடிஷன் பண்ணுறதுக்கு இப்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸை அடிஷன் பண்ணுறதுக்கு we should add the like termsஸை மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். லைக் டேர்ம்ஸ்னால் என்ன? பவர் ஒரே மாதிரி இருக்கணும், வேரியபிள் ஒரே மாதிரி இருந்தால் அதை லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். பி ஆஃப் எக்ஸுன்றதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதலாம். எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதலாம்னா இதை வந்து பவர்ஸை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அதாவது ஹையஸ்ட் டு லோயஸ்ட் பவருக்கு நம்ம எழுதிட்டு வரதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, இதில் எது ஹையஸ்ட் பவர்? 3 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ 2x cube, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4x square, நெக்ஸ்ட் மைனஸ் 3x ப்ளஸ் 5. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் q ஆஃப் x ஆல்ரெடி இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். q ஆஃப் x is equal to x square plus 2x plus 4. ஓகே, இப்போது இதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆடுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? p of x plus q of x ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகே, p of x plus q of x is equal to ஃபஸ்ட்டு x cube p of xல இருக்குது, q of xல x cube இல்லை. ஸோ இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். இதை நான் டேரெக்டாக உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். 2x cube ப்ளஸ் 4x square மைனஸ் 3x ப்ளஸ் 5 ப்ளஸ் நார்மலாக நம்ம ஆட் பண்ணுற மாதிரியே போட்டுக்கலாம். q of x இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு நேராக தான் இந்த எக்ஸ் ஸ்கொயரை எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ இங்கே எம்டியாக இருக்கே, இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம இதை என்ன பண்ணலான்னா 0 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே எந்த எலமெண்ட்டுமே இல்லை, q ஆஃப் எக்ஸில் எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ நம்ம இதை வந்து 0ன்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். இது 0ன்னு போடுறதுனால நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 2x cube அப்படியே வரும். ப்ளஸில் தான் இருக்குது, ஆட் தான் பண்ணுறோம். சப்ராக்ஷன்னாக தான் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம், அடிஷன் தான் பண்ணுறோம். 4 இங்கே எதுவுமே இல்லை, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 + 4 என்னது? 4 + 1 என்னது? 5x square. நெக்ஸ்ட்டு இங்கே பெரிய நம்பர் 3 மைனஸில் இருக்குது, ஸ்மால் நம்பர் 2 ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் தான் நம்ம எடுத்து போடுவோம். பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? வெறும் எக்ஸ் மட்டும்தான் வரும். 1x போட்டாலும் ஒன்று தான், வெறும் எக்ஸ் மட்டும் போட்டாலும் அங்கே 1 இருக்கிறதா தான் மீனிங். நெக்ஸ்ட் 5 + 4 = 9. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற p of x ப்ளஸ் q of x என்ன கிடைச்சிருக்கு? ஈக்குவல் டு 2x cube ப்ளஸ் 5x square மைனஸ் x ப்ளஸ் 9. ஓகே, thank you.